கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில குற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. பொதுவா இது மக்களுக்கு மட்டும் இழைக்கப்படுற ஒரு குற்றமா நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா, இதுல பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற அநீதியும், அவங்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகளும் ரொம்பவும் தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இது ரொம்பவும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை தான் தமிழ்நாட்டுல உருவாக்குது. இந்த மாதிரி குற்றங்களுக்கு பின்னணி என்ன? இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடக்கிற குற்றங்களும், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற ஒவ்வொரு அநீதிக்கும் யார் காரணம்? இதுக்கு தீர்வு தான் என்ன? அப்படிங்கிறத இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்கலாம். 2020 ஒப்பிடும்போது பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் இந்த 2024, 25 தாண்டி ரொம்பவும் அதிகரிச்சு 60% தாண்டி இந்த குற்றங்கள் பதிவாயிருக்கு. அதை தாண்டி பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் 2023 ஒப்பிடும்போது 2024ல 210% இது அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு குற்றங்கள், ஒவ்வொரு கொலைகளுமே ரொம்பவும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா இந்த 5 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமா தமிழகத்துல நடந்த கொலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8700க்கும் மேற்பட்ட கொலைகள் இங்க தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா பெண்களுக்கு எதிராக நடந்த கொலைகள் அது மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 2080 பதிவாயிருக்கு. இது சம்பந்தமா இப்ப ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பொதுக்கூட்டத்துல பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்பவும் உரக்க பேசியிருந்தாங்க. அதுல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒவ்வொரு கொடுமைகளையும் இது தமிழக அரசு எந்த அளவுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இதுக்கான நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவும் விரிவா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் இந்த மாதிரி கொடுமைகள் ரொம்பவும் அதிகமா இழைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் மட்டுமே இதுல 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் 31 பெண் குழந்தைகள் ரொம்பவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் எவ்வளவு இந்த 5 ஆண்டுகள்ல பதிவாயிருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா 39,999 குற்றங்கள் இது வரைக்கும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு. 40,000 தொடுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு குற்றம் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி குற்றங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. பொதுவா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பாதுகாப்பான நிலையில தான் பழைய காலத்துல எல்லாம் இருந்துச்சு. ஒரு கல்வியா இருக்கட்டும், ஒரு கலாச்சாரமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு மாநிலமா தான் கருதப்பட்டு வந்துச்சு. ஆனா இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமா மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால பெண்கள் ரோட்ல நடமாடுறதுக்கும் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கும் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதை நினைச்சு பெற்றோர்கள்லாம் ரொம்பவும் பயப்படுறாங்க. தன்னோட பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கே ரொம்பவும் பயப்படுறாங்க. இந்த கொலைகள் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த மக்களுக்குமே நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா இது 2080 பெண்களுக்காக மட்டும் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக 8700க்கு மேல கொலைகள் இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கொலைகளுமே இந்த 5 வருடத்துல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிக கொலை நடக்கிற மாநிலமா பதிவாயிருக்கு. இது மட்டும் இல்லாம முதியோர்களுக்கு எதிராக கொலைகள் நடக்கிறதுல நம்ம தமிழ்நாடு தான் அதுலேயுமே இந்தியாவில் முதலிடத்தை வகிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம முதியோர்களுக்கு எதிராக சாட்டப்படுற குற்றங்கள் 2100க்கும் மேல குற்றங்கள் பதிவாயிருக்கு. இதுலேயுமே நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் 4வது இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு குற்ற சம்பவங்கள்லையும் நம்ம தமிழ்நாடு வளர்ந்துகிட்டே இருக்கு. இது நம்ம ஒரு மிகப்பெரிய அவமானமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல இந்த மாதிரி தமிழ்நாடு கலாச்சாரம், கல்வி அப்படிங்கிற ஒரு இடத்துல வளர்ந்துகிட்டு இருந்த நிலையில இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடாத ஒரு முறைகேடுகள்லையும் சமுதாய சீர்கேடுலையும் வளர்ந்து நம்பர் 1 மாநிலமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழக முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமா திகழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. கல்வியிலையும், கலாச்சாரத்திலையும், வளர்ச்சியிலையும், பொருளாதாரத்திலையும் தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. பொருளாதாரத்துல 11% ஜிடிபியை வளர்ந்து நம்ம தமிழ்நாடு ரொம்பவும் உச்சக்கட்ட நிலையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஆனா இங்க பார்த்தோம்னா நம்ம பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்லையுமே நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் மட்டும் இல்லாம பொதுவா மக்களுக்கு எதிராகவும், முதியோர்களுக்கு எதிராகவும், குழந்தைகளுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த கொலைகள்லையுமே நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே 4வது இடத்துலையும் முதலிடத்துலையும் பார்க்கும்போது அது மக்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தியை தான் தருது. இதனாலேயே மக்கள் ரொம்ப பயத்துல தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2021 ஒப்பிடும் போது 2023ல பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 39% அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றங்களுமே போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறதுக்கு யார் காரணம், இதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு குற்ற சம்பவங்களும் பொதுவாக நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமைகிறதே போதை பழக்கம் தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குற்றங்களும் நடக்கிறப்பையும் அந்த குற்றத்துல ஈடுபடுற ஒவ்வொரு குற்றவாளியுமே மது அருந்திட்டோ அல்லது கஞ்சா அருந்திட்டோ தான் இந்த குற்றங்களை ஈடுபடுறாங்க. முக்கியமா சொல்லணும்னா தரவு என்ன சொல்லுதுன்னா
90% குற்றங்கள் நடக்கிறதுக்கு இது மாதிரி போதைப் பொருள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கஞ்சா 22 லட்சம் கிலோ பறிமுதலாயிருக்கு. இது நம்ம ஒரு சாதனையாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. அதாவது போலீஸ் 22 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணிட்டாங்க, அப்படி நம்ம தமிழ்நாடு சேஃபாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதை தாண்டி இன்னமும் கஞ்சா புழக்கத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை விட ரொம்ப மோசமான போதைப் பொருட்களான கொக்கைன், LSD அப்படிங்கிற போதைப் பொருட்கள்லாம் மேலை நாடுகள்லேருந்து தான் வர வச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே மது விற்பனையில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு மது பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு. இதனாலையுமே மிகப்பெரிய குற்றங்கள் பலது நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குற குற்றங்கள், அதாவது நாங்குநேரியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம், அங்கே பல பேரை தாக்குனது, அங்கேயுமே அந்த கும்பல் மது அருந்திட்டு தான் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பாலிடெக்னிக் கல்லூரியில் அந்த குடும்பமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டது முக்கிய காரணமே ஒரு மது தான். செப்டோ தொழிலாளி அருவாளால் வெட்டினது, அப்புறம் திருநெல்வேலியில் அந்த ட்ரெயினில் நடந்த சம்பவம், இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் போதைப் பொருள் தான் முக்கிய காரணமாக அமையுது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு குற்ற சம்பவங்களை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் வன்முறைகளும் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு குற்றங்களும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதை தடுக்கிறது நம்ம மக்களோட கையில் மட்டும்தான் இருக்கு. வர 2026 எலெக்ஷன்ல ஒரு மக்கள் அவங்களோட நல்ல முடிவை எடுக்கும் போது 2026 மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாநிலமாகவும் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் குறைந்தும் ஒவ்வொரு வன்கொடுமைகளும் குறைஞ்சும் மக்கள் வெளியில எளிதாக நடமாடக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு அமையும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்கிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் யார் காரணம், இந்த ஆட்சி மாற்றம் 2026 நடைபெறுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.